காசு இப்போ என்ன ஒரு பிரச்சனை, அவ்வளோ தூரம் வீடியோ ட்ரோன் ஷாட் எடுத்து ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். பிடிச்சிருவியா? பிடிச்சிருவோம். சரியான பிடிச்சிடா மீன். ஸோ வெல்கம் டு மை யூடியூபர். ஸோ நம்ம வந்து ஃபிஷ்ஷிங் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ ஃபிஷ்ஷிங் ஏரியாவுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான இடம் பார்த்தோம். ஸோ நானும் நம்ம பிரதர் நம்ம பிரதர் வந்தோம் மீன் பிடிக்க. ஸோ ஒரு நல்ல லொக்கேஷனுக்கு போமா கிடச்சி, சரி அப்படியே ஒரு வீடியோ பிளாகாக எடுப்போம்னு சொல்லிட்டு இந்த ஏரியா பக்கத்து வந்திருக்கோம். அப்படியே காட்டுறேன் பாருங்க. அழகாக இருக்கு. ஸோ இதுதான் அந்த பிளேஸ். ஓ பாருங்க என்ன அழகாக உட்காந்துருக்காங்க. ஜோடியா ஜொங்கன உட்காந்துருக்காங்க. ஸோ காய்ஸ் இதுதான் அந்த வியூ. இயற்கையோட அழகுன்னு சொல்லுவாங்களா, அது இதுதான் போல. வா வா வா. ஸோ இப்போ என்னென்னா நம்ம ட்ரோனில் வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ நான் ட்ரோனில் உங்களுக்கு காட்டுறேன் அந்த இடம் எப்படி இருக்குன்னு. காசு இப்போ என்ன ஒரு பிரச்சனை, அவ்வளோ தூரம் வீடியோ ட்ரோன் ஷாட் எடுத்து ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டோம். அண்ணன் கடுப்பாயிட்டாரு. ஏன்டா அவ்வளோ தூரம் எடுத்து மண்டே ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டோம். ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ இன்னொரு இடத்துக்கு போகிறோம். ஆக்சுவலி ஃபிஷிங் பண்ண இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல உங்களுக்கு நான் ட்ரோன் ஷாட்டை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அதாவது ரெக்கார்ட் பண்ணுமாண்ணே, அதாவது ரெக்கார்ட் பண்ண பார்க்குறேன். அடுத்த லொக்கேஷனில் பார்ப்போம். மீன் வேட்டைக்கு இறங்கியாச்சு. ஆனால் ஒரே துண்டி தான் இன்னும் வச்சுருக்காரு, வேறு துண்டி இல்லை. ஸோ லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இது என்ன இடம்ண்ணா இது? என்னாச்சு? பின்னு எடுக்க மாட்டேன். என்ன பின்னு? எல்லாம் வாங்கினேன்னா, அதாவது அங்கே போகிறப்ப ட்ரோனுக்கு வீடியோ எடுக்க முடியாமல் ரெக்கார்ட் பண்ண முடியாமல் ட்ரோனை மட்டும் பறக்க விட்டோம். இங்கே வந்து தூண்டியில் பின்னு எடுக்கலை. ஏதாவது வெளியே ஒன்று கிளம்புறப்ப ஏதாவது ஒன்று வந்துடுது பிரச்சனை. ஸோ சாப்பிட்றதுக்கு ஐட்டம்லாம் எடுத்தாச்சு. மீன் பிடிக்கிறதுல ஊக்கு இல்லை, நாக்கு இல்லை, மூக்கு இல்லை. ஆக மொத்தத்தில் இன்னைக்கு மீனே பிடிக்க போகிறதில்ல, அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. நம்ம இன்னைக்கு இங்கே தான் மீனை வேட்டை. ஆல்ரெடி ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு மீன். இங்கே பிடிக்க போகிறோம். என்ன பண்ணுவோம், இப்படி வந்தோம். நம்ம அண்ணா அங்கே மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மீன் பிடிச்ச மாதிரி தெரில. ஸோ அதான் நான் அப்படியே சும்மா அப்படியே வந்து ஒரு ப்ளாக் மாதிரி பண்ணலாம், சின்ன ஒரு குட்டி ப்ளாக் பண்ணலாம். மீன் பிடிக்க வந்து நிற்கிறேன். நல்ல செம்ம கிளைமேட்ஸு. வா பாருங்க ரேப்பு. நம்ம அண்ணன் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மாட்டின மாதிரி தெரில. நான் சொன்னார் பிடிச்சிடறேன்டா மீனை, 2 கிலோ மீனாவது பிடிக்கிறான்னு உடம்புன்னு சொன்னார். 1 கிலோ கூட தாண்டுமா இல்லையான்னு தெரில. அண்ணா மீனை பிடிக்கிற அழகு பாருங்க. பார்ப்பேன் என்ன மீன் பிடிக்கிற அழக. என்னது எப்படி இருந்தாலும் பிடிச்சிருவேன். நீயும் முதல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. நானே பாரு ரொம்ப நாள் மாட்டிக்கிச்சு போலாங்க. நானும் ரொம்ப நாள் விளையாட்டு மீனோட விளையாட்டு. நானும் ரொம்ப நாள் பார்த்துட்டு நீ பிடிச்ச மாதிரி தெரியல. காட் இட். பிடிச்சிருவியா? பிடிச்சிருவேன். பிடிக்க தானே இருக்கிறேன். 2 hours later. கைங்கள அண்ணா அவ்வளோ மீன் பிடிச்சாரு, பிடிக்கவே இல்லை. ஒரே தடவை தான் போட்டேன், மாட்டிருச்சு மீன். கடைக்கு ரொம்ப கஷ்டம். அப்படி வீடியோ அப்படி வீடியோ எடு. இப்போதான் அடிச்சது. சரியான பிடிச்சிடா மீன். அதில் பெருசாக்கிறேன்.
ஸோ காய்ஸ் மீன் ஏதோ ஒன்று தான் பிடிச்சோம், அது ஒன்று தான் மாட்டிருச்சு. மீனும் பிடிக்கல. இப்போ என்னன்னா சாப்பிட்றது என்னமோ சைனீஸ் ஃபுட்டு தான், ஆனால் எங்கே சாப்பிட்றது தெரியுமா? மெக்டோ முன்னாடி இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். மீனும் பிடிக்கல, வந்ததுக்கு இதான் சாப்பிடுவேன்னு. ஸோ இன்னையோட எங்களோட vlog முடியுது. மீண்டும் அடுத்த vlogல சந்திப்போம்.